ஹலோ யூஎஸ் நாராயணன் அகைன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஎஸில் வந்து லீமன் பிரதர்ஸ் வந்து 2008 வந்து ஒரு பிளாஸ்ட் ஆச்சு. அது என்னென்னா ரியல் எஸ்டேட்ஸில் நிறையா லோன் கொடுத்து தேர் அனேபிள் டு லிக்விடேட் லாட் ஆஃப் மணி. அதேமாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ எவால்வ் ஆயிருக்கா அப்படின்ற கொஷின்ஸ் எல்லாருக்கும் வந்துகிட்டு இருக்கு. அந்த பேங்க் என்ன அப்படின்னா சிலிகான் வேலி பேங்க். இதோட கம்பேரிசனும் அதுக்குன்னு நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஏதாவது ரியாக்ஷனா இல்லை குளோபல் மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒரு சார்ட் ஆஃப் ரெசெஷன் வருமா அப்படின்றத இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் த சைசிங் ஆஃப் த பேங்க் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த லாஸ்ட் 1 வீக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 பேங்க்ஸ் யூஎஸில் கொலாப்ஸ் ஆயிருக்கு. மெனி ஆஃப் தம் டாக்கிங் அபவுட் சிலிகான் வேலி பேங்க். பட் அதுக்கும் முன்னாடி ஒரு பேங்க் கொலாப்ஸ் ஆயிருக்கு. அது வந்து சில்வர்கேட் பேங்க். ஓகேங்களா? ஸோ சில்வர்கேட் கேபிட்டல் அப்படின்பாங்க, விச் இஸ் அ வெரி ஸ்மாலர் தென் சிலிகான் வேலி. சிலிகான் வேலி பேங்க் இஸ் அ ஓல்டு பேங்க் விச் ஆல்வேஸ் கிவ் அ லோன் டு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். அப்புறம் லைஃப் சயின்ஸ்க்கு நிறையா கொடுக்குறாங்க. பயோடெக் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அவங்க லோன் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும். இவங்களோட பெரிய ப்ளஸ் என்னென்னா கொலாட்ரலே இல்லாமல் ஸ்டார்ட் அப்போடைய கோர் கான்செப்ட் நல்லா இருந்தது அப்படின்னா தே ஆர் கிவிங் அ ஸ்டார்ட் அப் ஃபண்டு. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 10% ஆஃப் த ஃபண்டு வந்து இதுக்கே அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதனால அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, சம் ஸ்டார்ட் அப்ஸ் நல்லா ஷைன் ஆச்சு அப்படின்னா தே மேக் 100x ரிட்டர்ன் ஆர் 50x ரிட்டர்ன் தே மேக். அந்த அதர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் அவுட் ஆஃப் 100ல் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆர் பிலோ 5 தான் சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோவில் இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லிக்விடிட்டி ஆர் சர்வைவல் மோடில் தான் இருக்கும். சம் ஆஃப் தம் அவுட் ஆஃப் த மார்க்கெட்டும் போயிடும். ஓகேங்களா? askme.com அப்படின்ற ஒன்றும் Stayzilla அப்படின்ற கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. foodpanda ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி இடத்துல ஹை ரிஸ்க் பெட்டாக அவங்க பண்ணுவாங்க. பட் தேர் எக்ஸ்பர்டைஸ் இந்த பிஸ்னஸ். ஆனால் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிலிகான் வேலி பேங்க் வந்து ஃபெடரல் பேங்க் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டெபாசிட்டும் கொடுக்கக்கூடாது, லோன்ஸும் கொடுக்கக்கூடாதுன்னு. இதை பற்றி ஒரு டீட்டெயில் லுக் நம்ம இப்போ பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சிலிகான் வேலி பேங்க் வந்து ஒரு $16 பில்லியன் கம்பெனி. ஓகேங்களா? இட்ஸ் அ பேங்க். வேறஸ் லீமன் பிரதர்ஸோடைய அசட் வேல்யூவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 620 பில்லியனில் இருந்தது. வேறஸ் இவங்களுடைய டெபாசிட் அண்ட் அதர் ஸ்டஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து $209 பில்லியன் இருந்தது. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இது இப்போ சைசிங் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 620 இருந்ததுன்னா இது 200. ஸோ 1/3 ஆஃப் த சைசிங் தான் இது. பட் இதில் கீ கிரிட்டிக்கல் என்னென்னா அதில் இல்லிக்விடிட்டி ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருந்தது. இங்கே வந்து பாண்ட்ஸில் அவங்க நிறையா ஆல்மோஸ்ட் 21 பில்லியன் வந்து பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பாண்ட்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த $28 பில்லியன் வந்து 1.8 பில்லியன் வந்து அவங்களுக்கு லாஸ் கிரியேட் ஆகிடுச்சு. எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்களோட ஆவரேஜ் ரிட்டர்ன் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1.759% தான் இருந்தது. அவங்க வந்து சில டைம் பாண்ட்ஸ் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ட்ரெஷரி பாண்ட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃப்ரீ பாண்ட்ஸ் அப்படின்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து அட் எனி டைம் தே வில் நாட் டிஃபால்ட் தட் மணி. ஸோ அதனால் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் பாண்ட்ஸில் ரிட்டர்னே இல்லாதப்பையும் அவங்க என்கேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பாண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸோட வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபோஷனேட்டாக இருக்கும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் 0லேருந்து ஆல்மோஸ்ட் 0.5லேருந்து ஆல்மோஸ்ட் இப்போ 3.9 போயிடுச்சு யூஎஸில். அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். இன்வெஸ்டர்ஸ் வந்து அதை பேஸாக வச்சுப்பாங்க. ஸோ எனி சார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த பேஸுக்கு மேலே வந்ததுன்னா அட்ராக்டிவாக கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் ஆன் பாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 1.79. இப்போ மானிட்டரி பெனிஃபிட்ஸ்ன்றது நம்ம ஊரில் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கள்ல எவ்ரி குவார்ட்டர், அதே மாதிரி தான் யூஎஸ்லேயும் ரிசர்வ் ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டாங்க. 0.55லேருந்து இப்போ வந்து 3.9 வரைக்கும். இதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 1.8 பில்லியன் லாஸ் அப்படின்றது போட்டிருக்காங்களா, பில்லியன் பாண்ட் போர்ட்ஃபோலியோ. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த எக்ஸல் வேணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கீழே கொடுத்துருக்கோம், வேணால் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண டோட்டல் வேல்யூ வந்து 21 பில்லியன். அவங்க பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 1.79%. இது வந்து ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேங்களா? ஸோ ஒரு பாண்டு வந்து இப்போ 10 இயர் பாண்ட் அவங்க வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு மொத்தம் ஒரு 20 பேமெண்ட்ஸ் வரும். அதில் 2 பேமெண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேலன்ஸ் 18 பேமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா தான் இந்த பாண்டோடைய டிக்ரிமெண்டல் வேல்யூவை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஓகேங்களா? இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கூடிடுச்சு அப்படின்னா பாண்டோட ரேட்ஸ் வந்து குறையும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு கம்மியாகிடுச்சுன்னா பாண்டோட ரேட்ஸு கூடும். ஸோ அதனால தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து இது ரெண்டுத்தையும் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டு என்ஷூர் தட் மீட் த மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து லார்ஜ் வேல்யூ ஆஃப் பேங்க்ஸ் போகும்போது இது மேட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து இந்த கூப்பன் ரேட்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதுதான் பேஸ் பண்ணி இதை கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் இதுக்கு மேலே வர ரிட்டர்ன் தான் வந்து அவங்களுடைய கஸ்டமர்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்னு. சப்போஸ் இதுக்கு மேலே எங்களால் மேக் பண்ண முடியும்னா தட்ஸ் வேர் தே ஆர் கோயிங் டு மேக்.
ஆனால் இவங்க என்ன ஆன்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ஃபர்தராக கம்மியாகும், இல்லாட்டி இதே லெவல் தான் மெயின்டைன் ஆகும்னு நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3.7 to 3.9 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ 3.9லேருந்து 3.7 ஆகிடுச்சு. ஸோ இப்போ அவங்க வந்து டோட்டலாக வந்து இப்போ அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யாராவது இப்போ பாண்டு வாங்க போகிறாங்க அப்படின்னா கரண்ட் பாண்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 40 மில்லியன் வரும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 18 மில்லியன் தான் வரும். ஸோ இந்த கேல்குலேஷன்ஸ்க்கு தான் தே ஆர் கோயிங் ஃபார் திஸ் ஒன். அப்போ அந்த நேரத்தில் இந்த பாண்ட்ஸை நீங்கள் 10 இயர்ஸ்க்கு ஹோல்டு பண்ணுறதுனும் பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்கள் வந்து சப்போஸ் லிக்விடேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்த பாண்டு வந்து இப்போ 3.9% இருக்குது அப்படின்னா, இந்த 21 பில்லியன் பாண்டு வந்து மார்க்கெட்டில் 19 பில்லியன் தான் போகும். 19 பில்லியன் 19.2 பில்லியன் அப்படின்னு சொல்லலாம். அது அவ்வளோதான் போகும். ஸோ இதோட டெல்டா வந்து பார்த்திங்கன்னா இப்போ 19 - 21 போட்டிங்கன்னா இந்த 1.78, இதுதான் ரவுண்ட் அப் பண்ணி 1.8 பில்லியன் லாஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மணி இப்போ கண்டிப்பாக தேவை. ஒரே நாளில் ஒருத்தர் வந்து 8 பில்லியன் எடுத்துட்டாங்க நிறைய கஸ்டமர்ஸ் அப்படின்றப்ப அந்த லாஸ்க்கு அவங்க இதை என்கேஜ் பண்ணுறாங்க. ஆன் டாப் ஆஃப் இட் அவங்களுக்கு கேபிட்டலும் கம்மியாகிக்கிட்டே இருக்குது. வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டும் வரமாட்டேன்றாங்க. ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனியும் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் ஆகலை. மார்க்கெட்லேயும் நம்ம 4% மேலே நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும்னா இன்னும் அக்ரெசிவான ஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு வரணும். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த சிலிகான் வேலி பேங்க் வந்து டீப்பாக டைவ் ஆகிடுச்சு. இதே இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருந்ததுன்னா இவங்களுக்கு இது ரொம்ப ஃபேவரபுளாக அமைஞ்சிருக்கும். பட் இதுதான் வந்து ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸுடைய அன்கண்ட்ரோலபிள் ஆர் ரிஸ்க் ஃபேக்டர் ஆல்வேஸ் தேர் அப்படின்றது நம்ம சொல்லுவோம்ல, அது இதுதான். அது சில்வர்கேட் பேங்க் அப்படின்றது ஆல்மோஸ்ட் அதுவும் 90% மார்க்கெட் கிராஷ் லூஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் $90 இந்த $90 இந்த ஸ்டாக்கு இப்போ $2 தான் வந்திருக்கு. சிலிகான் வேலி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 250லேருந்து நோஸ் டேவ் ஆகி 106 ஆயிடுச்சு. ஃபர்தராகவும் இது டிக்ளைன் ஆகும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வென் கம்பேர்ட் டு யூஎஸ் பேங்க் சிஸ்டம், இந்தியாவில் வந்து இதே சுச்சுவேஷன் ஹேப்பன் ஆச்சு. அது வந்து எஸ் பேங்க் அப்படின்றது. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இன்வெஸ்டரோட மணி வந்து 100% ஆர்பிஐயோட கைடன்ஸில் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இப்பயும் அந்த எஸ் பேங்க் வந்து வித் த சர்வைவல் ஆஃப் ஆர்பிஐ கைடன்ஸ் தே ஆர் ட்ரைங் டு ஆப்ரேட் இன் அ பெஸ்ட் வே. ஓகேங்களா? பட் இப்போ இங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த மணியை வந்து யார் இன்ஷூர்டு பண்ணியிருக்காங்களோ தே ஆர் கோயிங் டு கெட் இட் பேக் ஆன் மண்டே. ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆல்மோஸ்ட் லைக் 89.5% வந்து தே ஆர் கோயிங் டு கெட் இட், பட் டேட்ஸ் ஆர் நாட் டிஃபைன். ஸோ இது வந்து ஒரு பெரிய செட்பேக் ஃபார் த இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஏன்னா ஒரு டெபாசிட் ஒருத்தவங்க போடுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தே எக்ஸ்பெக்ட் மணி வென் எவர் தே நீட் இட். ஆனால் இப்போ சுச்சுவேஷன் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. தே ஹாவ் டு வெயிட் டில் தே ஹாவ் டு கெட் இட் பேக். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கல் ஃபேக்டர். அப்புறம் ஆல்மோஸ்ட் அனதர் திங் நீங்கள் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த ஆல்மோஸ்ட் $178 பில்லியன் வந்து இந்த 99.5% தான் லாக் ஆகி உட்காந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது சிலிகான் வேலி பேங்க் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்னால கிக் ஆன மாதிரி அதர் பேங்க்ஸும் இதே மாதிரி வந்துச்சுன்னா ரேட் ஹைக்கை வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி ஆகணும். ஏன்னா இது வந்து பியர் ப்ரெஷர் ஃபார் ஆல் த கம்பெனிஸ்க்கும் இருக்கும். ஏன்னா ஒரு லிமிட், இதுதான் பேஸ் ரேட்டாக க்ரோ ஆகணும் அப்படின்றதோட அதிகமாக ஒரு கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணாதான் தே ஹவ் டு பீட் தட் ஒன். ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து அக்ராஸ் ஆல் த செக்டர்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மெனி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து தே ஆர் அனேபிள் டு மேக் இட் ப்ராஃபிட்டபிள் ஈவன் தே டோன்ட் கெட் த ஃபண்ட். ஏன்னா ட்ரைன் அவுட் ஆகுது ஃபண்ட். ஸோ அதே மாதிரி வெஞ்சூர் கேபிட்டலிஸ்டும் ஸ்டோ ஆனதுனால இவங்களால வந்து என்னென்னா அந்த சைடும் கேஷ் எடுக்க முடியல. அதர் சைடு $21 பில்லியன் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து 3.9% இருக்குது. பட் இட்ஸ் அ 10-year பாண்ட். ஆனால் ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பில்லியன் விட்ராயல் ஆனதுனால அவங்கள்ட்ட கேஷ் இமீடியட்டாக இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செக்யூரிட்டிஸை போய் செல் பண்ணுறாங்க அட் த லாஸ். அதை தவிர்த்து அவங்க டாப்அப்பாக ஒரு 2 பில்லியன் ரைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது ஃபெடரல் வந்து டக்குன்னு அலர்ட் பண்ணிட்டாங்க, சரி இனிமேட்டு சம்திங் இஸ் கோயிங் ராங் அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல கிரிட்டிகாலிட்டி என்னென்னா, அவங்கள்ட்ட இருக்கிற 21 பில்லியனை வந்து ஒரு 1.8 பில்லியனில் லாஸில் விற்றுருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸில் அவங்க என்ன ஏர்னிங் பண்ணாங்களோ ஆல்மோஸ்ட் அது வாஷ் அவுட்டு அண்ட் தே ஹவ் டு கம் டு த நியூட்ரல் பாயிண்ட். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆஃப் இட் விட்ராயில் ஹானர் பண்ணணுன்னா they need some cash. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எவால்வ் ஆக they are unable to cover. இதே தான் சில்வர் கேட்டுக்கும் நடந்தது. அவங்களுக்கு வந்து 1.8 பில்லியன், இவங்களுக்கு 8 பில்லியன். ஸோ இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் அதர் பேங்க் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க அசெட் அலோகேஷன் வந்து பாண்ட்ஸை தாண்டி வேறு இதில் கூட வச்சுருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி would have performed really well, they have a better liquidity. On top of it ஹெவி விட்ராயல் வந்து அங்கே கம்மியாகவும் இருந்திருக்கலாம்.
மணியை இந்த பேங்க் வந்து சேஃபராக மக்கள் பிலீவ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எல்லா பேங்க்குக்கும் ஸ்ப்ரெட் ஆகுமானா கிடையாது. ஆனால் ஒன்று கண்டிப்பாக ஆகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக கம்பெனிஸ்க்கு வந்து அதிகமான ப்ரெஷர் அதிகமாக க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். இன்வெஸ்டர்ஸ்க்கு அது பெரிய ஃபேவர். ஏன்னா when they engage money they will get more interest. ஆனால் கம்பெனிஸ் நீட்ஸ் டு பெர்ஃபார்ம் அட்லீஸ்ட் லைக் 10%, 12% ஆர் 8%. இப்போ 4%னா 6% அவங்க மினிமம் 7% காட்டி ஆகும். ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து கிரிட்டிக்கல் ஃபார் யூஎஸ். ஏன்னா இங்கே க்ரோத் வந்து ஒரு 25% காட்டுறோம். ஆனால் இங்கேயோட எக்கனாமிக் கேல்குலேஷன்ஸ் வேறு. யூஎஸில் வந்து ஒரு 16, 18, 20ன்றது வெரி பிக் க்ரோத் ஆக்சுவலாக, ஒரு நல்ல ரிட்டர்ன். ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10, 12 எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ரிவைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெனி கம்பெனிஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் அலாட். ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஏன் நான் இப்போ திரும்பி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எக்கனாமிக்கு இதனால் டைரெக்டாக இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு இருக்காது. பட் இதே பேங்கிங் மாதிரி எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா அப்போ என்ன ஆகுனா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை இமீடியட்டாக ஸ்லோ டவுன் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி தே வுட் ஹவ் லிசன் த டீட்டெயில்ஸ். அப்போ பேங்க் வந்து திருப்பி ரீசர்க்கிளில் பேக் ஆகும். சப்போஸ் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதே மாதிரி ஹைக் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா தே ஹாவ் டு ரன் ஃபார் மோர் மணி. அந்த இடத்துல வந்து இஃப் தே ஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல்னா தான் இந்த கேட்டாஸ்ட்ராபிக் எஃபெக்ட் வரும். ஸோ ஃபார் அஸ் த சிச்சுவேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுக்கும் நம்ம ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. நாட் அட் அ பேட் சிச்சுவேஷன். நம்ம பேங்கிங் செக்டார் வந்து ஃபார் மோர் ரெசிலன்ஸ் தென் இப்போ அதர் கண்ட்ரிஸ். ஆனால் அவங்களோட மார்க்கெட் கேப் இஸ் ஆல்மோஸ்ட் 33 ட்ரில்லியன் ஓவராலாக நான் சொல்கிறது. நம்மளது வந்து ஒரு 3 ட்ரில்லியன். ஆனால் நம்மளோட ஸ்ட்ரக்சர் வைஸ் இப்போ ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து இட்ஸ் அ டெவலப்பிங் ஸ்டோரி. ஸோ வி கேனாட் சே ரைட் நவ் இதுதான் எண்டு பாயிண்ட் அப்படின்றது. பட் இந்த சுச்சுவேஷனை வச்சு ஒரு ரெசெஷன் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரத்துக்கு சான்சஸ் ஆர் வெரி லெஸ். வேரஸ் இதே மாதிரி many banks collapse, many companies unable to meetனா கண்டிப்பாக வரத்துக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த கேட்டாஸ்ட்ராஃபிக் எஃபெக்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டையும் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, கீழே ஓடுற டிஸ்க்ளைமரை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். அதுக்கப்புறம் வந்து என்ன அடடா இப்படி பண்ணிட்டீங்களே சொல்லாதீங்க. எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்களும் ஒரு வாட்டி படிங்க. உங்களோட நாலேஜுக்கும் ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சரின்னு பட்டா இதை எடுத்துக்கோங்க. சரின்னு படலைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே கழுது போகுது அப்படின்னு விட்டுட்டு போங்க. என்ன சொல்கிறீங்க? அப்படி இல்லை திரும்பி வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. சரிங்களா? எங்களால் முடிஞ்ச ரிசர்ச் ரிப்போர்ட்டும் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா?